வாழ்க்கையில எந்த பிரச்சனைய நான் சால்வ் பண்ணணும்னு நினைச்சாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனையை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை தீர்க்க போனா 100 பிரச்சனை பூதாகரமாக கிளம்புகிறது. இப்படியே போய் நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா, பிரச்சனையே ஃபேஸ் பண்ணி வாழ்க்கைனாலே பிரச்சனை தான். லைஃப்னாலே ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவுக்கே வந்துட்டாங்க எல்லாரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. லைஃப்ல பிரச்சனைங்கிறதே கிடையாது. நீங்க தான் பிரச்சனை. மனிதன் தான் பிரச்சனை. மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மனிதனே பிரச்சனை தான். என்னடா இப்படி சொல்றேன்? என்ன குருஜி இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. இயற்கையில நிலைப்பாடு, அதாவது மனநிலைங்கிறது 3 நிலைப்பாடா பிரிக்கலாம். ஒண்ணு மிருகத்து தன்மை, இன்னொன்னு மனிதத்தன்மை, இன்னொன்னு இறைத்தன்மை, அதாவது கடவுள்னு சொல்லலாம். ஓகே. இந்த 3 விதமான ஒரு மனநிலையின் அடிப்படையில் தான் இந்த பூமியில், இந்த அண்ட சராசரத்தில் உயிர்கள் ஜனிக்குது. அதாவது 85 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. அதுல மனித பிறவி ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப அருமையானது, அரிது அரிது மானிடரா பிறத்தல் அரிது என்று சொல்கிறார்கள். ஏன் அதை சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். பட் 85 லட்சம் உயிரினங்கள்ல மனித பிறவியை விட்டுட்டு மீதி பிறவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மிருகத்து தன்மையில இருக்கு. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க. மிருகங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை எதுவுமே மிருகங்களுக்கு கிடையாது. நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா அதுங்கெல்லாம் இன்ஸ்டிங்டிவா வாழுது. அதுங்க 100% அன்கான்சியஸ் லெவல்ல வாழ்றாங்க. அத்தனை மிருகமும் அவங்களுக்கு கான்சியஸ்னஸ்னா என்னன்னு தெரியாது. அது இன்ஸ்டிங்டிவா வாழுது. இந்த கணத்துல என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. அதனுடைய விளைவுகளோ அதுக்கோ கிடையாது. அதுக்காக கொடுக்கப்பட்ட உயிரினம். ஒரு புலி எடுத்துக்கிட்டா புலி இந்த உணவை சாப்பிடுங்கிறது விதி. அந்த விதிப்படி அது வாழும். அதை தாண்டி அது போகவே போகாது. ஒரு ஆடு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குன்னு ஒரு விதி அமைக்கப்பட்டிருக்குது இயற்கையில. அதை மீறவே முடியாது. அது இன்ஸ்டிங்க்ட்ல மட்டுமே வாழும். அது திட்டம் போட்டு நான் இப்போ புல்லை தின்னுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ புல்லை தாண்டி வேற ஏதாவது திங்கலாமா, இன்னும் புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி அதை அடுப்பில் போட்டு சமைச்சு நான் இப்போ இவ்வளோ நாள் புல்லை மட்டும் தான் தின்னுக்கிட்டு இருந்தேன், இப்போ நான்வெஜ்ஜாக மாறலாமா, அப்படிலாம் கிடையாது. ஒரு புலி நான் வெஜிடேரியனாக மாறணும்னு அதை நினைக்காது. ஒரு சிங்கம் நான் இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், நான் அது மாதிரி வாழணும், குரங்கு மாதிரி வாழணும், யானை மாதிரி வாழணும் அப்படிலாம் நினைக்காது. புலி புலியாகவே இருக்கும், யானை யானையாகவே இருக்கும், ஒரு புழு புழுவாகவே இருக்கும், பூச்சி பூச்சியாகவே இருக்கும். அது அடுத்த லெவலுக்கு அது நகர்றதை பத்தி அது யோசிக்காது. இது அன்கான்சியஸ் ஒரு லிவிங்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி வாழும் பொழுது அதுகளுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அந்த நிலைப்பாட்டுக்குள்ள மட்டும்தான் அது வாழும். இது கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். இன்னொரு பக்கம் கடவுள் தன்மை பார்த்தீங்கன்னா முழு விழிப்புணர்வு. இது விழிப்புணர்வே இல்லை. கடவுள் தன்மைங்கிறது என்னன்னு கேட்டா முழு விழிப்புத்தன்மை. எல்லாம் புரிஞ்சு போச்சு. அண்ட சராசரம் முழுக்க இது எப்படி இயங்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிரோட சார்ந்து வாழுது. எல்லா உயிரும் ஒரே மாதிரி வாழாது. ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் அனைத்தும் அறிந்த, அவ்வளவு சக்தியும் உணர்ந்த ஒரு நிலைப்பாடு. அதைத்தான் கடவுள் என்று அழைக்கிறோம். அது எல்லா உயிரும் ஏன் இப்படி இருக்குங்கிற மிகப்பெரிய ரகசியம் அதுக்கு முழுமையாக உணர்ந்து விட்டது தன்மை. அந்த உணர்ந்த ஒரு தன்மை, கான்சியஸ்னஸ் முழுமையாக ஆகிவிட்டது. இப்ப இது ரெண்டுக்கு நடுவுல மனுஷன் மாட்டிக்கிட்டான். இங்கதான் பிரச்சனை. மனித பிறவிங்கிறது என்ன? மிருகத்திலிருந்து விடுதலையாகி இந்த தன்மை கடவுளை அடைய வேண்டும் என்ற எவல்யூஷன், இந்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்காக இயற்கை செய்த ஒரு வித்தை தான் மனித பிறவி. மனித பிறவியை தவிர வேற எந்த பிறவிக்கும் இந்த உச்சக்கட்டத்தை அடையக்கூடிய ஒரு திறன் கிடையாது. 85 லட்சம் உயிரினங்கள்ல மனிதனுக்கு மட்டுமே இந்த ஒரு திறமை இருக்கிறது. அதாவது விழிப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி முழு விழிப்புத்தன்மையை, கடவுள் தன்மையை அடைவதற்கு உண்டான சாத்தியக்கூறு மனிதனுக்கு மட்டும் இருக்கிறது. இப்ப என்ன பண்ணிட்டான்? 0ல இருக்கான், இன்ஃபினிட்டியை பிடிக்கணும். 0க்கும் பிரச்சனை இல்லை, இன்ஃபினிட்டிக்கும் பிரச்சனை இல்லை, மிருகத்துக்கும் பிரச்சனை இல்லை, கடவுளுக்கும் பிரச்சனை இல்லை. இவன் நடுவில் மாட்டிக்கிட்டான். இப்ப எனக்கு விழிப்புணர்வுங்கிறது ஒரு 5% வந்திருக்கு. இன்னும் 95% எனக்கு தெரியல. இப்ப இந்த 5% வந்ததுனால பல குழப்பங்கள் வந்துவிட்டது. இப்பதான் பிரச்சனை.
இப்போ இதுல இருந்து இவன் விடுபடணும்னா என்ன பண்ணணும்? இந்த 5% 10% மாத்தணும். 10 20 ஆக்கணும். 90 ஆக்கி 100 ஆக்கி கடவுள் தன்மையை அடையிறது தான் ஒரே நோக்கம். இதை விட்டுவிட்டு இதை பிரச்சனையா பார்க்க கூடாது. இது பிரச்சனை எங்கே வந்ததுன்னா, நான் முழு விழிப்பு அடையவில்லை. மனிதனுக்குள்ள பணக்காரன் ஏழை, இவன் என்னை விட பெருசு, நான் உன்னை விட சின்னது, இவன் என்னை விட புத்திசாலி, என்னை விட அவன் ஏமாளியா இருக்கான், என்னை ஒருத்தன் இப்படி ஏமாத்திட்டான், நீ உயர்ந்தது நான் தாழ்ந்தது, நான் அழகா இருக்கேன் நீ அசிங்கமா இருக்க, இது எல்லாம் எங்க வந்ததுன்னா அறகுற விழிப்புணர்வுனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். கடவுளை பொறுத்த வரைக்கும் அங்க உயர்ந்தது தாழ்ந்தது எதுவுமே கிடையாதுங்கிற நிலைப்பாட்டுக்கு நான் இன்னும் வரவில்லை. மிருகத்தை எடுத்துக்கிட்டாலும் மிருகத்துக்கு ஒண்ணுமே தெரியாது, அறியாம. நீங்க புலி கூட்டத்துக்குள்ள போய் இந்த புலி பணக்கார புலி, இது ஏழை புலி, இந்த புலி பெருசு, இது சின்னது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரு எறும்பு கூட்டம், ஆயிரக்கணக்கான எறும்பு ஓடுது. இதுல ரொம்ப அழகான எறும்பு, அசிங்கமான எறும்பு, இது ரொம்ப புத்திசாலி எறும்பு, இது ஏமாளி எறும்பு, இது நல்ல எறும்பு, இது கெட்ட எறும்பு, இது ரொம்ப பெருசு, இந்த எறும்புக்கு அந்த எறும்பு மேல பொறாம இருக்கு, எரிச்சல் இருக்கு, படம் எதுவுமே இருக்காது, சஃபரிங்கே இருக்காது. ஆனா மனிதனுக்குள்ள இது ஏன் வந்ததுன்னா, அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ்னு வந்துருச்சு. இப்ப நான் அடுத்தவங்கிட்ட நான் என்ன பெருசா காமிச்சுக்கணும். இதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயம். இப்ப கான்சியஸ்னஸ் முழுமை அடையவில்லை. இங்கேதான் பிரச்சனை. இந்த புரிதல் எனக்கு வர வர இது ஒரு ஞானம். இதுக்கும் வெளியில இருக்கக்கூடிய செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப ஆதாம் ஏவாள் என்ற 2 உயிரை கடவுள் படைத்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த கதைக்கு பின்னால் ஒரு பெரிய உண்மை ஒன்று உட்கார்ந்து கொண்டு இருக்குது. 2 உயிரை படைச்சாரு. அவங்க மிருகம் மாதிரி தான் இருந்தாங்க, நிராயுத பாணியா தான் இருந்தாங்க. உடம்புல ஒரு துண்டு துணி இல்லை, ரொம்ப நியூடா தான் அந்த காட்டுக்குள்ள போய் கடவுள் என்ன பண்ணாரு, நீங்க எதை வேணாலும் சாப்பிட்டுக்கங்கன்னு சொன்னார். அப்ப இவங்க 2 பேரும் உள்ள போய் சாப்பிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பழத்தை மட்டும் நீ சாப்பிடாதேன்னு சொன்னார் இறைவன். என்ன சொன்னாரு, இந்த ஆப்பிள் என்ற அறிவு மரத்திலிருந்து இந்த பழத்தை நீ சாப்பிடாத, அதை சாப்பிட்டேன்னா நீ அழிஞ்சு போயிடுவேன்னார். அப்போ அதை சாப்பிடாம நீ இந்த புரிதலுக்கு எப்படி வருவது என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பரீட்சைன்னு வச்சுக்கலாம். இப்ப 2 பேரும் உடல்ல துணி இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் அந்த தோட்டத்துக்குள்ள போறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஜாலியா திரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒரு மிருகத்தை போல்தான் அவர்கள் இயல்பாக சந்தோஷமாக இருந்தார்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த அறிவு பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. இப்ப அறிவு வேலை செய்யுது. ஆஹா, அதை சாப்பிட்ட உடனே இன்ஸ்டிங்க்ட்ல இருந்து சைக்காலஜி, மனம் என்ற ஒரு விஷயம் அங்கே ஓங்கி நிற்கிறது. ஆஹா, நான் உடம்புல துணி போடாம இருக்கிறேனே, என்னுடைய இந்த பிறப்பு உறுப்புக்களை காமிக்கிறதுல இதுக்கு வெக்கம் என்று ஒன்று வருகிறது, இதை நான் மறைக்கணுங்கிற எண்ணம் தோணுது, இது யார்ட்டையும் நான் காமிக்க கூடாது, இதை ஒளிச்சு வைக்கணும் அப்படிங்கிற அறிவு வேலை செய்கிறது. இப்ப அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற இலைத்தலைகள்லாம் பறிச்சு, ஆதிவாசி என்ன பண்றான், தன் பிறப்பு உறுப்புகளை மறைச்சு அதை காமிக்க கூடாது, அதுல ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவு வந்தது. அப்ப அதை மறைக்க ஆரம்பிச்சோம். அப்படியே அந்த அறிவு வளர 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 தவறொன்றும் இல்லை. இது இப்ப பாதியில நிக்குது. இது முழுமை அடையும் போது அதுல இருந்து அதையும் தாண்டி போய்விடுவான். இப்ப ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இப்போ பாதியில நிற்கும் போது 1008 பிரச்சனை எனக்குள்ள விட்டது. இப்போ ஒரு மிருகம் பாருங்களேன், அது ட்ரெஸ்ஸே போடாது. எந்த மிருகமும் தன் பிறப்பு உறுப்பை மறைப்பதில்லை. இப்ப மிருகங்களுக்குள்ள எந்த விகல்பமும் இல்லை. ஒரு மிருகம் ட்ரெஸ் போடாம இருக்குன்னு யாரும் அதை தவறாவே பார்க்கறது இல்லை. ஆனா ஒரு மனுஷன் ட்ரெஸ் போடலைன்னா நம்ம தவறா பார்க்கிறோம். ஏன்னா இப்ப எவல்யூஷனரி ப்ராசஸ்ல நான் மிருகத்தோட உயர்ந்தது அப்படின்னு எனக்கு ஒரு அறிவு நம்ம எவல்யூஷனரி ப்ராசஸ்ல பாதியில நிக்கிறோம். அப்படின்னா நான் மிருகமா மாறணுமா? அவசியம் இல்லை. இதை கடந்து செல்ல வேண்டும். பாதி தூரம் வந்துட்ட, இதுல இன்னும் புரிதலை பெருக்கிட்டே போகணும். அப்போ என்னுடைய விழிப்பு தன்மையை அதிகப்படுத்தும். இதுக்குள்ள இருந்துகிட்டு என்னால் விகல்பம் இல்லாமல் இந்த இயற்கை சட்டத்தை நான் எப்படி புரிந்து கொள்வதுன்னு பார்க்கணும். இதுதான் நான் மனிதன் செய்ய வேண்டிய ஒண்ணு. அதை செய்து அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு போன ஞானிகள் தான் கடவுளாக பார்க்கிறோம். ஒரு புத்தரோ, ஒரு மகாவீரரோ, அல்லது ஒரு பிருகு முனிவரோ, அல்லது ஒரு அகஸ்தியரோ, இல்ல ஒரு திருவள்ளுவரோ, இப்படித்தான் அந்த உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். சோ இது எவல்யூஷன்ல இப்படி போறோம். அப்போ அந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் அறிவுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கி அதுதான் எனக்கு பிரச்சனையை கொடுக்கிறது. இது புரிதல் மட்டுமே, ஞானம் மட்டுமே என்னை காப்பாற்றும். அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு நீங்க என்ன செய்யணும்,
அறிவு தாண்டிய நிலைக்கு ஒரு மனிதன் போக வேண்டும். அதுக்குத்தான் ஆன்மீகம் என்று ஒன்று இருக்கிறது. தியானம் என்ற ஒரு விஷயம் இருக்கணும். மனம் தாண்டிய நிலையிலிருந்து இந்த புரிதல் ஒருத்தனுக்கு வரணும். அப்ப மனதுக்குள்ள சிக்கி இருக்கும்போது இந்த வேற்றுமை வருகிறது. நீ பெருசு, நான் பெருசு, நீ இப்படி, நான் இப்படி, இது அழகு, இது அசிங்கம், இது லாபம், இது நஷ்டம், இது பெரியவன், இது சின்னவன், இதெல்லாம் பிரித்து பார்க்கிறது. இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள வந்ததுதான் எனக்கு பிரச்சனையே தவிர, வாழ்க்கை என்பது பிரச்சனையே இல்லை. இதை நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அறிவிலிருந்து நான் விடுபடுறதுக்கு தான் தியானம் என்ற ஒரு விஷயம் ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். இதை தியானம் பண்ணாம மனிதன் என்ன பண்றான்னா, போதைக்கு அடிமையாகிறான். சிகரெட் குடிப்பது, ஆல்கஹால் நம்ம கன்சியூம் பண்றது, மது அருந்துதல், ட்ரக்கு, போதைப் பொருள், பல விஷயத்தில் இப்ப சிக்கி இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் சிக்கி இருக்கிறது. இது என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த அறிவிலிருந்து உங்களை வெளியே ரிலீவ் பண்ணுது டெம்பரரியா. இப்ப அறிவு இங்க வேலை செய்து, புத்தி இப்படி இருக்கு, இப்ப இதுல சிக்கி இருக்கிறீங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, ஏற்றத்தாழ்வு எல்லாம் வந்துருச்சு, டிவாலிட்டி எல்லாம் வந்துருச்சு. இப்ப தியானம் செய்யும் போது அறிவு தாண்டிய நிலைக்கு நீங்க உயர்ந்த நிலைக்கு போறீங்க, கான்சியஸா, விழிப்புணர்வா. அப்படி செல்லும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஞானம் கிடைத்து விடுதலை கிடைக்கிறது. இது ஒரு உயர்ந்த நிலைக்கு கடவுள் தன்மையை நோக்கி நகர்றோம். மனிதன் கடவுளாக ஒரு உயர்ந்த நிலைக்கு நகர 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 இந்த பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிற புரிதலுக்கு வருகிறான். அதை செய்யறதுக்கு இவன் தயாரா இல்லை, அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் தயாரா இல்லை. ரொம்ப ஈஸியான வழி, ஒரு மாத்திரையை போட்டா என்ன ஆகுதுன்னா, இப்ப பிரச்சனை இந்த அறிவு தான். இப்போ ஒரு ட்ரக்கையோ இல்ல ஒரு மதுவையோ இல்ல ஏதோ ஒண்ணு கஞ்சாவையோ நான் போடும்போது என்ன ஆகுதுன்னா, இதுல இருந்து உங்களை எஸ்கேப் ஆகி கீழே போயிடுறீங்க. அப்போ ஒரு குறுகிய காலத்துல ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு இந்த மனதின் பிடிப்பில் இருந்து, அறிவு என்ற பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுபட்டு மைண்ட் அங்க வேலை செய்யல. இது ஒரு பெரிய போதையை உங்களுக்கு கொடுக்கிறது. ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கே, எனக்கு கஷ்டமெல்லாம் போயிடுச்சு. அப்ப கஷ்டம் வரும்போதெல்லாம் இப்ப மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, ரொம்ப ஈஸியான வேலை, எதையோ ஒன்று வாயில போட்டீங்கன்னா அந்த கஷ்டம் தெரியல. கஷ்டம் இருக்குது, ஆனா கஷ்டம் உங்க கண்ணுக்கு தெரியவில்லை. இது டெம்பரரி சொல்யூஷன் தான். இது ஃபர்ஸ்ட் டெம்பரரி சொல்யூஷனே இல்லை, டெம்பரரி ரிலீஃப். சொல்யூஷனே கிடையாது, தீர்வே கிடையாது. ஏன்னா இதனால பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறீர்கள். மனம் பெரிய அழுத்தத்துக்குள்ள போகிறது. திரும்ப நீங்க அந்த போதை தெளிந்த உடனே ஒரு கெமிக்கல் உள்ள போய் மைண்டை விட்டு உங்களை வெளியில எடுத்துட்டு போகுது. நீங்களும் மனம் தாண்டிய நிலைக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அதை செய்யறதுக்கு நீங்க குறுக்கு வழியில போய் செய்றீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நேர் வழியில நீங்க போகணும், மனம் தாண்டிய நிலைக்கு தான் போகணும். அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு தான் ஒவ்வொரு உயிரும் உருவாக்குறது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அறிவை தப்பா யூஸ் பண்ணி இந்த மனதில் இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டு. ஆனா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வழி தப்பு. அப்போ அந்த கடவுள் தன்மையை அடையணும்னு தான் இயற்கையில எல்லா உயிரையும் கடவுள் படைத்திருக்கிறான். அதை நோக்கி தான் அவ்வளவு பேரும் போறணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஷார்ட்கட் கிடைச்ச உடனே அதுல போய் செட்டில் ஆயிட்டோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப உழைச்சி நீங்க சம்பாதிக்கணும், நீங்க உழைக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கிறீங்க. ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை நீங்க செய்யறதுக்கு ரெடியா இருந்து உழைக்கலான்னு போறீங்க. மாசம் 1 லட்சம் ஒருத்தன் கொண்டு ஒரு 5 கோடி ரூபாய் கையில கொடுக்குறான். ஆஹா, நான் எதுக்கு உழைக்கணும், நான் பாட்டுக்கு இந்த 5 கோடியை வாங்கி பேங்க்ல போட்டு நிம்மதியா உட்காந்துக்கலாமே அப்படின்னு அதை வாங்கி போட்டு சோம்பேறியாகி உட்காந்துட்டீங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த சோம்பேறித்தனம், இந்த சுகம் உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு, அந்த 5 கோடி தீக்கிற வரைக்கும் இருக்கும். தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? பிச்சைக்காரனா தான் ஆக போறீங்க. நீங்களே என்னைக்கு உழைக்கிற நிலைமைக்கு அந்த திறனை என்னைக்கு வளர்க்குறீங்களோ, இன்னைக்கு உங்களிடத்திலிருந்து செல்வம் குறையவே குறையாது. ஏன்னா செல்வம்ங்கிறது அந்த பணம் கிடையாது, உங்களுடைய திறன். இந்த திறன் எப்ப வளரும்? நீங்க இறங்கணும், நீங்க சம்பாதிக்கணும். நீங்க இன்னொரு டெம்பரரியா ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க உட்காரக்கூடாது. போதைப் பொருளும் நம்ம குடிக்கிற பழக்கமும் அப்படித்தான். மனதிலிருந்து தப்பிக்கணும், ஆனா அதை நீங்க சம்பாதிக்கணும். எக்ஸ்டர்னலா ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அதை செய்யறது தான் தவறு. ஸோ உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய விழிப்புத்தன்மை இல்லாதனால தான் பிரச்சனை. பாதி தூரம் விழிப்பாயிருக்கிறீங்க, இன்னும் முழு விழிப்புத்தன்மைக்கு வரல. கடவுள் அப்படிங்கிற அந்த தன்மையை அடைவது தான் ஒரே நோக்கம். அத்தனை உயிர்களும் இது இப்படித்தான் எவல்யூஷனரி ப்ராசஸ்ல ஆரம்பிச்சிருக்கு. ஒரு செல் அமீபாவாக ஆரம்பிச்சு அது 2 செல் பிராணியாக மாறி
இன்னைக்கு கோடானு கோடி செல்லாக இந்த உடம்பு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ட் ஒரு ஒரு புத்திசாலியான ஒரு உயிரை கடவுள் படைத்தது. எதுக்காக படைச்சிருக்காங்கன்னா, இவன் என்ன நோக்கி வருவான், எந்த மிருகத்துக்கும் அந்த வரக்கூடிய தகுதி இல்லை. ஸோ மனிதனை என்னை அடைவதற்கான ஒரு பிறப்பு தான் இந்த மனித பிறவி அப்படின்னு சொல்லி படைச்ச அந்த மனித பிறவி தான் இது. ஸோ இது மிருகத்துக்கும் கடவுளுக்கும் இரண்டுக்கும் நடுவுல நம்ம ஊசலாடிக்கிட்டு இருக்கிறோம். இங்கிருந்து நம்ம இங்க போக பார்க்கணுமே தவிர, ஏதோ ஒன்றை மறைச்சி திரும்ப இங்க போய் உட்கார்ந்துடக்கூடாது. ஒரு போதைக்கு அடிமை ஆகும்போது அவன் மிருகத்து தன்மைக்கு போகிறான். அதனாலதான் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப ஏழை குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு முழுமையடைய அவங்களுக்கு தெரியாம தண்ணியை குடிச்சிட்டு போதைக்கு அடிமையாகி குடும்பத்தை போய் அடிக்கிறது, கொல்றது, இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது. ஏன்னா அவன் முழு மிருகத்திலேருந்து தான் வந்திருக்கான். அவனை தள்ளி விட்டது மறுபடியும் அவன் மிருகத்திலே போய் சேர்ந்துக்கிறான். அதனால நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ந்த நாடுகள் அங்கதான் ஆன்மீகத்தை நோக்கி அவங்க ரொம்ப போவாங்க. பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் உயர்ந்த நிலைக்கு போனவன் தான் அது அடுத்த நிலைக்கு போகணும்னு பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம எல்லா சௌகரியத்தையும் வெளியே நம்ம உருவாக்கிட்டோம், இன்னும் ஏதோ ஒன்று நான் பார்க்காம இருக்கேன், இன்னும் எனக்கு விழிப்புணர்வு வரலையே, இன்னும் எனக்கு அமைதி வரலையே, ஆனந்தம் வரலையே அப்படின்னு அவன் பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த விழிப்புத்தன்மையை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. நீங்க இந்த உலகத்துல கடவுள் தன்மை அடைந்த மக்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, புத்தர் எடுத்துக்கங்க, அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தி, ஒரு ராஜாவோட பிள்ளை. கிருஷ்ணர் எடுத்துக்கங்க, ஒரு ராஜா. அர்ஜுனன் எடுத்துக்கங்க, ஒரு இளவரசன், அவன் ஒரு ராஜாவோட பிள்ளை. ஸோ ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர்றவங்க சீக்கிரமா அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. இந்த கீழே இருக்கிறவன் போக மாட்டான். அவன் என்ன போறதுக்கு தூரம் அதிகமா இருக்குன்னு அவன் மிருகத்து தன்மைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மனிதனாக பிறக்கப்பட்டவன் இப்ப விழிப்புணர்வுக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். இதை விட்டுறக்கூடாது, இன்னும் விழிப்பாகணும். இந்த பூமியில வந்த ஒவ்வொரு குருமார்களும் அத்தனை தெய்வத்தன்மை அடைந்த மக்களும் சரி, தெய்வங்களும் சரி, நம்மளை விழிப்பாகணும் அப்படிங்கிறது தான் அவர்கள் போதித்தார்கள். அதுக்குண்டான செயலைத்தான் செய்தார்கள். அப்போ விழிப்படையும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகத்தன்மை என்னிடத்தில் இருந்து போக ஆரம்பித்து இது மனிதன் மட்டும் இல்லை, தெய்வமாக மாறக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஸோ அதை நோக்கி தான் போகணுமே தவிர, முன்னோக்கி தான் போகணுமே தவிர பின்னோக்கி போகக்கூடாது. ஸோ நீங்கள் ஞானத்தை வரவழைக்க வேண்டும், விழிப்பாக வேண்டும், வாழ்க்கையின் முழுமையை அந்த புரிதலை நோக்கி நகரணும். அப்படி செய்ய செய்ய தான் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்கிறத மிகப்பெரிய ஒரு புரிதலுக்கு வருவீங்க. உலகத்தில் பிரச்சனையே கிடையாது, மிருகத்துக்கும் கிடையாது, மனுஷனுக்கும் கிடையாது, தெய்வத்துக்கும் கிடையாது. ஆனால் இந்த புரிதல் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, இது முழு அறியாமை, இது முழு புரிதல். ஏன்னா முழு ஒத்திசைவுக்குள்ள இருக்கு. இதுதான் அல்டிமேட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு நீங்க மனம் உள்முகமாக போகும்போது விடலாம். அதை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே உண்மையிலே இல்லைங்கிற புரிதலுக்கு நீங்க வருவீங்க. ஆரம்பமும் அப்படித்தான், முடிவும் அப்படித்தான். நடுவில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது பிரச்சனை மாதிரி தெரியுது, ஆனா பிரச்சனை இல்லைங்கிற புரிதல் உங்களுக்கு வரும். அதுக்கு விழிப்பாக ஆக வேண்டும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.